ஓகே, இப்போ பிபி எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு மிஸ்டேக்ஸ் டாக்டர்களே இப்போ நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த மிஷினு, இந்த கஃப் கட்டுற இடம், அவரோட இதயம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த நேர்கோட்டில் இருக்கும் வகையில எடுத்தா தான் வந்து ரீடிங். சுந்தர் உள்ள வரலாம். டீ குடிச்சிருக்கீங்களா? டீ சாப்பிட்டு முடிச்சாச்சா? முடிச்சாச்சுங்க சார். ஓகே. ஸோ பிபி எப்படி இப்போ கண்ட்ரோலில் இருக்கா? கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்குது. கொஞ்சம் வாக்கிங் இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க சார். ஃபர்தராக செக்அப் பண்ணிடலாம்னு தான் சார். மாத்திரையில் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுருக்கீங்க சார், மாத்திரையில் ஒழுங்காக சாப்பிட்டுருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிபி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சார் இப்போ ஃபுட்டெல்லாம் எப்படிங்க சார் எடுத்துக்கிறது? டயட் மெயின்டைன் பண்ணணுமா? அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் போன வாட்டி ஒரு டயட் சார்ட் கொடுத்தேன் சுந்தர், ஃபாலோ பண்ணிங்களா? ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். டியூட்டி ஹவர்ஸில் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க சார் அது மாதிரி பண்ணுறதுக்கு. உப்பு குறைவாக இருக்கணும். சரிங்க சார். நீங்கள் சாப்பிட்றது இருக்கட்டும், நீங்கள் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாக்கிங்லாம் போகிறீங்களா? வாக்கிங் போயிட்டுருக்கோங்க சார். வாக்கிங் போயிட்டுருக்குங்க சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம்னு இருக்காங்க சார். பிபி அதிகமாக இருந்ததுனால தூரமாக போக முடியலைங்க சார் வாக்கிங். ஏன்னா வெயிட் உங்களுக்கு ஆல்ரெடி அதிகமாக இருக்குல்ல. ஸோ இப்போ எவ்வளோ ஹைட்டு வெயிட்டு? இப்போ வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 81 சார். ஹைட்டு வந்து 171 சார். 171லேருந்து 100 கழிச்சிங்கன்னா 71. 71லேருந்து 72, 73 இருக்கலாம். சரிங்க சார். 81 அப்படின்னா அதுவே நம்ம பிபியை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்குமே. சரிங்க சார். கண்ட்ரோல் டயட் கண்ட்ரோல். எத்தனை காஃபி டீ குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? 3 டைம்ஸ் குடிப்போங்க சார். சர்க்கரையோடவா சர்க்கரை இல்லாமையா? பாதி சர்க்கரைங்க சார். பட் எத்தனை மாசமா மாத்திரை சாப்பிட்டுருக்கு? இப்போ ஒரு 15 நாள் தான் சார் அதிகபட்சம். முன்னாடி ஒரு 15 நாள் போட்டோம், அப்புறம் நிப்பாட்டி இருந்தோங்க சார். திருப்பி அப்புறம் குறையலன்ட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா ஏஜ் 35 தாங்க சார். அதனால் அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டேங்க சார். பரவாயில்ல. ஆனாலுமே 159, 98 இருக்கு. இப்போ 160 வந்திருக்கு. முன்னாடி 170 காமிச்சிச்சு. 70 சார். இப்போ மாத்திரை போட்டுட்டு இருக்கிற? போட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளோ போடுற? 5 mg சார். ஓகே, இப்போ பிபி எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு மிஸ்டேக்ஸ் டாக்டர்களே இப்போ நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றது ரொம்ப காமனான ஒரு விஷயங்க. அதுதான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பேக் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துருக்காரு. பின்னாடி சாஞ்சி ரிலாக்ஸா உட்காரணும், சேர்ல உட்காரணும். பெஸ்ட் பொசிஷன் அதுதான். பட் இங்க பேஷண்ட் வந்து காலை தொங்க போட்டிருக்காரு, ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சிருக்காரு அப்படிங்கிறது நீங்க பார்க்க முடியுது இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது, இல்ல பின்னாடி பேக் சப்போர்ட் இல்லாம இருக்கிறது, இது மட்டுமே வந்து நம்ம பிபி அளவுகளை ஒரு 10 பாயிண்ட் அதிகரிக்கலாம். பேக் சப்போர்ட் இல்லாம இருக்கிறதே 10 பாயிண்ட். அதாவது சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் சொல்லுவோம்ல, பெரிய ரீடிங். அந்த பெரிய ரீடிங் சப்போஸ் இப்போ இவருக்கு வந்து இப்போ 159, 160 வந்துச்சுன்னா இந்த ரிலாக்ஸ்டா ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்தாருன்னு வைங்களேன். இப்ப நான் காட்ட போற பொசிஷன்ல மேபி இன்னொரு 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்கலாம். முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, நடந்து வந்தார். நடந்து வந்தோடனே நம்ம பாட்டு பேசிக்கிட்டே நம்ம அடுத்து உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பிபியை. ஆனா அப்படி நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது கேப் இருக்கணும், உட்கார்ந்து இருக்கணும். மொபைல் அது மாதிரி எதையும் பார்க்க கூடாது, எதுவும் பேசக்கூடாது. 5 நிமிஷமாவது ஒரு ரெஸ்ட் கொடுத்த பின்னாடி தான் நம்ம பிபி எடுக்கணும். நம்ம அந்த மாதிரி சிம்பிளா வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்காம டக்குன்னு பிபி எடுத்தாலே அதுலயே வந்து பிபி கொஞ்சம் அதிகமாகும். எவ்வளவு அதிகமாகும்னா, நடந்து வந்து உட்கார்ந்தவொன்னு எடுத்தோம்னா 11 பாயிண்ட் அதிகமாகும் பெரிய ரீடிங் சிஸ்டோலிக். ஸோ அதனால ரிலாக்ஸா உட்காரும். அடுத்து பொதுவாக காமனா நடக்கிற மிஸ்டேக் வந்து எந்த கையில எடுக்கிறது அப்படிங்கிறது. பொதுவாக எந்த கையில நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இந்த 2 கையில எந்த கையில வந்து ரீடிங் அதிகமா இருக்கோ அந்த கையில தான் நம்ம எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அடுத்தடுத்த தடவை நம்ம ரீடிங் எடுக்கும்போது அதே கையை தான் யூஸ் பண்ணணும். மாத்தி மாத்தி கையை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த கையில ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுக்கும்போது இந்த 2 கையில அதிகமா இருந்துச்சோ அந்த கையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இடதா இருக்கலாம் வலதா இருக்கலாம், அந்த கையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்கவே வந்து பொதுவா எனக்கு இடது கையில தான் டாக்டர் எடுப்பாங்க, இல்ல எனக்கு வலது கையில தான் எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பேஷண்ட் வரும்போது
காஃபி குடிச்சிட்டு இருந்தார். பொதுவா வந்து காஃபி டீ பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. காஃபியே குடிக்காதவங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக காஃபி குடிச்சாங்க அப்படின்னா அந்த காஃபி டீயே வந்து அந்த கேஃபீன் வந்து அதிகப்படுத்தலாம். குடிக்காதவங்க ஆனா ரெகுலரா 3 டீ குடிக்கிறவங்க தான் அப்படின்னா ரெகுலர் காஃபி டீ குடிச்சிட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா பொதுவாக அதை அஃபெக்ட் பண்றது இல்லை கேஃபீன். இருந்தாலுமே அட்லீஸ்ட் அரை மணி நேரம் முன்னாடி பிபி எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி கண்டிப்பா காஃபியோ டீயோ எதுவும் குடிச்சிருக்க கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கேஃபீன் வந்து நம்ம பிபி அளவுகளை அதிகப்படுத்தி காமிக்கலாம். அடுத்து பொதுவா இந்தியன் செட்டிங்ல இந்த மாதிரி நடக்காது. பட் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு பண்ணா அதுவே வந்து கண்டிப்பா பிபி அளவுகளை ஏற்றும். அப்ப எப்படி கரெக்டா உட்காரணும்? சேர்ல இப்படி கால்கள் ரெண்டையும் பாதங்கள் ரெண்டும் தரையில படுற மாதிரி ரிலாக்ஸா பாதத்தை வச்சுக்கிட்டு சேர்ல இந்த மாதிரி உட்கார்றது தான் சரியான பொசிஷன். ப்ளஸ் நம்மளோட கை இந்த லெவலில் எடுக்க போகிறோம். ரீடிங்கு இந்த இடத்துல நம்ம கஃப்பை மாட்ட போகிறோம் அப்படின்னா அதே லெவலில் இங்கே நம்ம மிஷின் இருக்கணும். இந்த மிஷினு இந்த கஃப் கட்டுற இடம் அவரோட இதயம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நேர்கோட்டில் இருக்கும் வகையில் எடுத்தால் தான் வந்து ரீடிங் கரெக்டாக வரும். நம்மளுக்கு மிக முக்கியமான பாயிண்ட்டு இது. மேலும் கஃப் சைஸு, இப்போது எந்த சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கஃப் சைஸ் வந்து இவரோட ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லக்கூடிய இந்த சுற்றளவு, இந்த சுற்றளவுக்கு ஏற்றாப்புல இருக்கணும். பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து கஃப் சைஸை மாற்றி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அடல்ட் கஃப் சைஸு 22 ஆரம்பித்து 40 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அந்த அடல்ட் கஃப் சைஸ் வாங்குறது முக்கியம். ரொம்ப குறைவான கஃப் சைஸாக இருந்துச்சுன்னா அதிகமான ரீடிங் காட்டும். ரொம்ப அதிகமான கஃப் சைஸாக இருந்துச்சுன்னா குறைவான ரீடிங் காட்டும். ரெண்டுமே தப்பான ரீடிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காஃபி டீ இது இதெல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா, இல்லை சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னாலும் யூரின் போன பின்னாடி நம்ம டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டாக யூரின் வருது, அடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பிபி எடுத்தீங்கன்னா அதிகமாக காட்டும். யூரினரி பிளாடர் அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, யூரின் இருக்குது, நம்மளுக்கு அதுவே ஒரு அழுத்தம் இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம அப்புறம் போய்க்கலாம், டாக்டர் வேறு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பிளாடர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிபி அதிகமாக காட்டும். இப்போ ரீசெண்டாக வந்து ரிஸ்ட் மானிட்டர்னு சொல்லிட்டு இங்கே கைகளில் கட்டி பிபி பார்க்குறதெல்லாம் இருக்குது. அந்த மானிட்டர்லாம் வேண்டாங்க, இதுதான் பெஸ்ட்டு. நம்ம இப்போ நினைக்கலாம் ஸ்டெதஸ்கோப் வச்சு நாங்களாம் இப்போ பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டெதஸ்கோப்புக்கும் இதுக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸு பெருசாக இல்லை. இப்போ அந்த அளவுக்கு நல்ல மிஷின் வந்துருச்சு. ஆனாலுமே மிஷினில் நிறைய குவாலிட்டி இல்லாத மிஷின், டப்பா மிஷின்லாம் வருது. அதை நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கணும். validatebp.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் போனீங்கன்னா எல்லா கம்பெனிகளும் இருக்கும், அதோட பேரு, அந்த கம்பெனிகளோட அக்யூரசி எவ்வளவு, அந்த மிஷினோட அக்யூரசி எவ்வளவு அப்படிங்கிறது அந்த validatebp.orgல இருக்கு. அதை பார்த்து வேணா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்டர் கிளினிக்கு வந்த உடனே நிறைய பேருக்கு அந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லயே பிபி அதிகமாக காட்டும். ஒன்று. ரெண்டாவது, சில பேர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வந்து பிபி குறைவாக இருக்கும், ஆனால் வெளியே எடுக்கும்போது பிபி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு விதமான சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகளும் இருக்கு. அதனால வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் பிபி இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னாலே நம்ம ஹோம் மானிட்டர்னு சொல்லிட்டு வீட்டில் மெஷர் பண்ற மிஷின் வாங்கி வச்சுக்கிறது என்னைக்குமே பெட்டர். அப்படி ஹோம் மானிட்டர் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம பிபி அளவுகள் மெஷர் பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து நிறைய தடவை மெஷர் பண்ணுங்க. ஏன்னா பிபி அப்படிங்கிறது ஒரே நாள்ல பல தடவை மாறும். கோபமா இருந்தீங்கன்னா அதிகமாகும், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அதிகமாகும், சரியான தூக்கம் இல்லைன்னா அதிகமாகும், பல சூழ்நிலைகள் நம்மள பாதிக்குது. அப்போ நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி மெஷின் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, காலையில 2 தடவை, சாயந்தரம் 2 தடவை. காலையில ஒரு தடவை 7 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு 7:15 ஒன்று, மறுபடியும் நைட்டு 7 மணிக்கு 7:15, அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து தொடர்ந்து 7 நாட்களுக்கு பண்ணணும். ஒரு வாரம் சாப்பிட்ட பிறகு எடுக்கணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணுமா? காலையில் எடுக்கிறத வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க, ஈவினிங்கும் அதே தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க. ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் எல்லாமே நம்மளை பாதிக்கும். பிபி, என்ன சாப்பிட்றோம், நான் ஏற்கனவே சொன்னல இந்த சின்ன சின்ன விஷயங்கள், யூரின் ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற பல விஷயங்கள் இது வந்து டைரெக்டாக பாதிக்குங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக எப்போ இருப்போமோ அப்போ தான். அப்போ காலையில் எந்திரிச்சோடனே நம்மளோட ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்க சமயத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான டைம். ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டரை பார்த்தாலே ஒரு பதஷ்டமாக, அதுக்கு பேர் அதான், அந்த பதட்டத்துக்கு பேர் தான் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். வெள்ளை உடை அணிந்த இந்த டாக்டரை பார்த்த உடனே, அந்த கோட்டை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பிபி ஜிவ்னு ஏறிடுது. அடுத்து அவங்க சொன்ன பிறகு அதே நினைப்பாகவே இருக்குங்க சார், அதை மாற்றுறதுக்கு எங்களால் இல்லை. ஆனால் பிபி அப்படிங்கிறது நம்ம
டீப் ப்ரீதிங் எடுத்து வெளியே விட்டோம் அப்படின்னா அது குறையும். அதுவே ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதுக்கு தனியாகவே வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றும் வந்து எப்படி நம்ம பிபி குறைக்கிறதுக்குனே உண்டான எக்ஸசைஸ். வேகஸ் நர்வ்னு ஒரு நரம்பு இருக்கு. எப்படி நம்ம பிபியை ஏற்றுறதுக்கு ஒரு நரம்பு இருக்கோ அதே மாதிரி நம்ம பிபியை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புல நரம்பு இருக்கு. அந்த நரம்பை தூண்டணும் அப்படின்னா கொஞ்சம் பிபியை இயற்கையான முறையில் குறைக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனால் அதோட பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு 10 பாயிண்ட். இந்த மாதிரி உணவில் ஒரு 10 பாயிண்ட் குறைக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக 10 பாயிண்ட் குறைக்கலாம், ரிலாக்ஸேஷன் ப்ரீதிங் பண்ணுவதன் மூலமாக ஒரு 10 பாயிண்ட். இப்படி எல்லா ஸ்டெப்பையும் ஒருங்கே பண்ணாதான். கூடவே வந்து ஸ்ட்ரெஸ் அளவுகளும் குறைவாக இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் குறைக்க முடியும். ஆனால் பரம்பரை ஜீன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இருந்துச்சுன்னா வேலை பண்ண முடியாது. இப்போ கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு டேப்லெட் போட்டு தான் ஆகணுமா சார்? அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து இத்தனையும் செஞ்சாலுமே நிறைய பேருக்கு வந்து அந்த 120 கீழே 80ங்கிறது நார்மல்னா அட்லீஸ்ட் 140க்கு கீழே 90க்கு கீழே வச்சுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் வந்து வெறும் இந்த உணவு முறை, எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் குறைச்சி மெடிடேஷன் பண்ணி என்ன பண்ணாலும் சில பேருக்கு வந்து ஹையர் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்ச காலம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறையில அப்படின்னா கண்டிப்பாக மாத்திரை போட்டாகும். ஏன் மாத்திரை போடணும் அப்படின்னா பிபி பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் மாதிரி தான். நம்ம வந்து அதை கண்ட்ரோல் இல்லாமல் விட்டோம்னா நம்ம ரத்த குழாய்கள் அது பாதிக்குது. அதோட அதிர்வு தானே அது. அப்போ அந்த ரத்த குழாய்கள் வந்து உங்களுக்கு நாளடைவில் வந்து அந்த அழுத்தத்தை தாங்க முடியலன்னா அதில் புண்ணு உருவாகுது, அதில் ரத்த கட்டி உருவாகுது. அதுதானே பின்னாடி ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்களுக்கு காரணமாக அமையுது. அதனால வந்து ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட இது கரெக்டாக டிசைட் பண்ணணும். ஒரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடியல அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாத்திரையோட சப்போர்ட்டில் நம்ம தொடர்ந்து. அதனால ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாத்திரை இருக்குது. இதில் சேஃபான விஷயம் எதுவோ அதை கொடுத்து கண்ட்ரோலில் வச்சுக்க பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம நாட்டு மருந்து இந்த மாதிரி பல இதுக்குள்ளே போயிடுறோம். அதுக்கும் ஓரளவுக்கு தான் லிமிட் இருக்குது. நானே நிறைய சொல்லியிருக்கேன், சித்தா மெடிசன்ஸ்லாம் சொல்கிறேன். பட் ஓரளவுக்கு தான். அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இன்னைக்கு நான் வந்து சித்தா டாக்டர்ஸ்க்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இப்போ பிஹெச்சிலலாம் இருக்கிறாங்க, ஆர்வ சுகாதார நிலையத்தில் இருக்காங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சித்தாவுக்கு என்ன மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆரம்ப கட்டத்துக்கு இதுக்கு கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு மேலே வந்து பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிடுச்சுன்னா நாங்களே வந்து ரெஃபர் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு கற்பிக்கப்படுது. நம்ம ஒரு 200 தாண்டுது அப்படின்னா இப்போ உங்களுக்கே ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது 170ங்கிறது அவ்வளோ விடக்கூடாது. நம்ம 140க்கு வச்சுக்கணும். நம்ம அதான் நம்ம டார்கெட். அந்த டார்கெட் நம்ம ஏன் நான் அச்சீவ் பண்ணல, அந்த கேப் எப்படி 30 வந்துச்சு, அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம அதுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு ரீடிங்கில் பார்த்தாது. இப்போ நான் 2வது ரீடிங் எடுக்கும்போது 159 வருது. அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு இந்த மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்த பின்னாடி என்ன ஆவரேஜ் ரீடிங்னு பார்ப்போம். மொத்தம் ஒரு நாளைக்கு 4னா 7 நாளைக்கு 28 ரீடிங். அந்த முதல் சிஸ்டோலிக் ரீடிங் எடுத்தோம்னா 28 ரீடிங் டிவைடட் பை அந்த 28 போட்டோன்னா எவ்வளோ நம்பர்னு தெரியுது. அதே மாதிரி டயஸ்டோலிக்கு 28 ரீடிங்கை கூட்டி அதை வந்து 28ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ரீடிங் கிடைச்சிடும். அந்த ஆவரேஜை வச்சு நம்ம பார்ப்போம். ஆக இது வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பட் இயற்கையான முறையில் பிபியை குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பிபி எடுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியாது. அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மிஸ்டர் சுந்தர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சுந்தர். உங்களோட ரொம்ப சார் வந்து சிறப்பாக சொன்னாங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு 1 மந்த் பார்த்துட்டு திருப்பி சார்கிட்ட வந்து நான் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்குறேன். நல்லா புரிகிற மாதிரி மக்களுக்கு பப்ளிக்கில் சாதாரணமான ஒருத்தவங்க இருந்தாலே போதும், அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிபி அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, அதனால் அவரை கூப்பிட்டேன் நான் இந்த வீடியோவுக்கு. ரொம்ப தெளிவாக சார் புரிகிற மாதிரி அழகாக சொன்னாங்க. இதை நான் இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். நாளைக்கு முதல் ஸ்டெப்பாக சார் சொன்ன மாதிரி வாக்கிங் ஃபஸ்ட்டு, அடுத்து ஃபுட் கண்ட்ரோல். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக உப்பு 1/2 உப்பு போட்டு சாப்பிட சொல்கிறாங்க சார். இது மாதிரி ஃபாலோ பண்ணி நாளையிலேருந்து நான் சார் சொன்ன மாதிரி நடந்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.